அந்த வழக்கம் இருக்குது அவங்க இவர்களே அமுது குரல் கேட்க போகுது காலகில ஏறு போட்டு காணியோட மண்ணு கட்டி சோறுபாடு உழவனுக்கு வணக்கம் காலகில ஏறு போட்டு காணியோட மண்ணு கட்டி சோறுபாடு உழவனுக்கு வணக்கம் கரியில நூல போல தாறுமாறா செக்கி கட்டி வாழு பேச வாழு இருக்கு வணக்கம் கரியில நூல போல தாறுமாறா செக்கி கட்டி வாழு பேச வாழு இருக்கு வணக்கம் வாடு வணக்கம் 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 முதல்ல நான் வந்து சொல்லுறேங்க வணக்கம் அப்படி வணக்கம் 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 மக்களுக்கு வணக்கம் அப்பா வணக்கம்பா எல்லாருக்கும் வணக்கம்பா. ஆமா எல்லாருக்கும் வந்தவளுக்கு பூரா முதல்ல நன்றி சொல்றதுக்கு முன்னாடி எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீர்க எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க நிறைந்த நாடக ரசிகர்களுக்கு என் தலை தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடக கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா முருகனுடைய பாத யாத்திரை குழு பக்தர்கள்லாம் சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கீங்க. ஆமா என்னைக்குமே பக்தி இருக்கணும். மனிதனா பிறந்தா பக்தி இல்லாம இருந்தோம்னாவே அது நல்லா இருக்காது. ஏன் இன்னொரு விஷயம் மாப்ள பக்திக்கும் எனக்கு ரொம்ப தூரம். நான் சின்ன பிள்ளையில இருந்தே சாமி கும்பிட மாட்டேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்தே சாமி கும்பிட பழக்கம்லாம் கிடையாது. அப்ப இப்ப பொதுவா இப்ப நம்ம ஊரு செந்தூர் இருக்கிறோம். இங்க இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் நடக்கும் போது பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, டேய் புதுசா கல்யாணம் காட்சி ஆயிட்டியடா போங்கடா நம்ம குலசாமியை கும்பிட்டோங்கடா போங்கடா பழனிமலை முருகனுக்கு போங்கடா நல்லா இருப்பியடா உங்க குடும்பம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனோன்னா என் பொண்டாட்டி என்ன பண்ணா என்னை சாமி கும்பிட கோயிலுக்கு கூப்பிட்டா. கூப்பிட்ட உடனே இங்க வாடி நான் சாமி கும்பிட பழக்கம் எனக்கு கிடையாது, உனக்கு வேணா விருப்பம் இருந்துச்சா நீ போய் சாமி கும்பிடு, உன் விருப்பத்துல நான் தலையிடலை அப்படின்னு விட்டுட்டேன். என் பொண்டாட்டி கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கா. சாமி கும்பிட போகும்போது அங்க 4 பயலுக்கு என் பொண்டாட்டியை கேலி பண்ணிருக்காங்க. சைட் அடிச்சிருக்காங்க. ஒருத்தன் என்ன பண்ணிருக்கேன் என் பொண்டாட்டியை இடிச்சிருக்கேன். இவ சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எங்க நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன், 4 பயலுக்கு என்னை கேலி பண்றாங்க, ஒருத்தன் என்னை இடிச்சு விட்டாங்க அப்படின்னு எந்த புருஷனுக்கா இருந்தாலும் பொண்டாட்டி இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னு கோபம் வரணும். கண்டிப்பா வரணும்ல. எனக்கு கோபம் மயிரில் கூட வரல, எனக்கு சிரிப்புத்தே வந்துச்சு. அப்பதான் எனக்கு வள்ளுவர் சொன்ன ஞாபகம் வந்துச்சு, திருவள்ளுவர் சொன்ன குரல் ஞாபகம் வந்துச்சு. ஆமா இன்னார் செய்தார் முற்பகல் விளையும் தன்னால் செய்தால் தாமே கெடும் அப்படிங்கிற அந்த குரல் தான் நான் வந்துச்சு. நாம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ இப்ப 4 கல்யாணம் காட்சி ஆகாத பயிலுக்கு அந்த வேலையை இப்ப கோயில் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் பொண்டாட்டிக்கு முன்னாடி சிரிக்க முடியாது. சிரிச்சோம்னா நம்மளுக்கு ராத்திரி கஞ்சி ஊத்த மாட்டான். ராத்திரி படுக்கும் போது இப்படி குண்டியை திரும்பி படுத்துக்குருவா, திரும்பி கூட படுக்க மாட்டான். இது தேவை மீறா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட கோவப்படுற மாதிரி பில்டப் பண்ணிட்டேன். ஏமண்டி ஆளை மட்டும் காட்டு பிட்டு புறம் பிட்டு யாரு சொல்லு அப்படின்னு. ஏன் பொண்டாட்டி கொஞ்சம் அறிவானவர். ஏன் சத்தம் புரிய, ஏன் இப்ப கோவப்புரிய, நீங்க இந்த மாதிரி என்னோட கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தா இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னா, நான் தான் சாமி கும்பிட மாட்டேனே, அப்புறம் கோயிலுக்கு சாமி கும்பிடவா சாமி கும்பிடவான்னு கூப்பிடுற அப்படின்னு. நான் சாமி கும்பிடவா கூப்பிட்டேன்,
கோயிலுக்கு வாங்க, நான் உள்ள போய் சாமி கும்பிடுறேன், நீங்க வாட்டுக்கு வெளியில நின்னுங்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவான் அப்படின்னு அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாப்ள. மறுநாள் என்ன ஒண்ணா கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிட்டா, நானும் என் பொண்டாட்டியோடய போனேன். போன உடனே கோயில் வாசல் வந்துருச்சு. வந்த உடனே என் பொண்டாட்டி என்ன ஒண்ணா என் பக்கத்துல நான் நின்று இப்படி செருப்பு அப்படி கழட்டி போட்டா. என்னடி செருப்பை பாத்துக்கிறவா அப்படின்னேன். செருப்பு வாட்டுக்கு கிடக்கட்டும், நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. இல்லடி எவனாவது செருப்பு தூக்குனானா ஏன்டா தூக்குறேன்னு கேட்கணும்ல அப்படின்னு. செருப்பு வாட்டுக்கு கிடக்கட்டும்ங்க, நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. இதுல இருந்து ஒரு ஆம்பளையால என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்கு, நம்ம இந்த செருப்பும் கோயிலுக்குள்ள வராது, மூதேவி முண்டை நீனும் கோயிலுக்குள்ள வர மாட்டேன், இந்த செருப்புக்கு சமந்தாண்டா நீ அப்படிங்கிற மாதிரி தான் ஆம்பளை புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்கு. ஏன் பொண்டாட்டி என்னைய நிப்பாட்டி இப்படி செருப்பை கழட்டி போட்டு கோயிலுக்குள்ள சாமி போட போயிட்டா. போய் சாமி போட போன உடனே 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்து அண்ணே அப்படின்னாங்க, வணக்கம் தம்பி, அண்ணே செருப்புக்கெல்லாம் டோக்கன் எவ்வளோ வாங்குறியா அப்படின்னாங்க. உங்களை என்னைய எனக்கு கோபம் தாங்க முடியல. ஏன்டா இந்த கோயிலை பூரா நான் குத்தைக்கு எடுத்து செருப்புக்கு டோக்கனாரா போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கழட்டி கிடக்குறதுல என் பொண்டாட்டி செருப்பு, இதை படுத்து கேட்குறாங்க. சரி போறீங்களா இல்லையாடா மானங்கட்ட வேலை அப்படின்னு பாரு. இவங்க 2 பேரும் போனவங்க என்ன பேசிக்கிட்டு போறாங்கன்னா, அண்ணே பொம்பளை செருப்பு தான் பாத்துக்குறாரு போல, ஆம்பளை செருப்பு பாத்துக்கிற மாட்டாரு போல, எனக்கு கழட்டி கிடக்குறது என் பொண்டாட்டி செருப்புல இப்படின்னு சொல்லிட்டு போனவொடனே என் பொண்டாட்டி சாமியை கும்பிட்டு வெளியில வர. வெளியில வந்தவொடனே என் பொண்டாட்டியை கட்டி ஏறிட்டேன். அடி லூச்சு முண்டை முகரைய பாரு முகரைய, நீ வாட்டுக்கு சாமி கும்பிட வாங்க பூமி கும்பிட வாங்க அப்படின்ட்டு என்னை வாட்டு கோயிலுக்கு வாசல நிப்பாட்டி வச்சு செருப்பு கழட்டி போட்டு போயிட்டேன். 2 பேர் வந்தாங்க, செருப்புக்கு டோக்கன் எவ்வளோ வாங்குற அப்படின்னு, பொம்பளை செருப்பு நான் பார்த்துக்குறான்னு கேவலப்படுத்திட்டு போறாங்கடி அப்படின்னு. கோவம் தாங்கலாம்ல என் பொண்டாட்டி என்ன பண்ணா, ஏன் கோவப்பரிய பேசாம இருங்க அமைதியா இருங்க அப்படின்னா, நாளைக்கு சாமி கும்பிடும் போது நீங்க கோயிலுக்குள்ள வந்துருங்க அப்படின்னா. நான் தான் கோயிலுக்குள்ள வரமாட்டேனே, அப்புறம் ஏன் திருப்பி கோயிலுக்குள்ள கூப்பிடுறேன், இங்க வாங்க எங்கேயாவது கல்யாண காட்சிக்கு போறீங்களா இல்லையா, ஆமா மண்டபத்துக்கு போறீங்கள, அது மாதிரி இது கோயில்ல ஒரு மண்டபம் மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ள வாங்க உங்களை சாமியா கும்பிட சொன்னேன் அப்படின்னா. சரி அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுநாள் சாமி கும்பிட போகும்போது என்ன ஒண்ணே விறுவிறுன்னு கோயிலுக்குள்ள போயிட்டேன். சரி அன்னைக்கு தான் மாப்பிள்ள ரூபன் மாப்பிள்ள பாக்குறேன். அன்னைக்கு தான் இந்த கோயில்ல அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை பண்றதை நான் கண்ணால அன்னைக்கு தான் வாழ்க்கையில பக்தர்கள் பூரா எல்லாரும் இப்படி அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டுக்காக. என் பொண்டாட்டியும் இப்படி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டா. பக்கத்துல நான் நின்றேன். என் பொண்டாட்டி என்ன ஒண்ணா இப்படி லேசா அடிச்சா, என்னடிய புண்ணே கும்பிடுங்க அப்படின்னா. எனக்கு தான் பக்தியே இல்லையே, எப்படி கும்பிட சொல்ற, இங்க வாங்க தேசிய கீதத்தை யாரு பாடணும் அப்படின்னு கேட்டா. தேச பக்தி உள்ளவன் பாடணும் அப்படின்னு. இப்ப தேசத்துறையும் சேர்ந்துக்கிட்டு தான் பாடுறேன், சும்மா கும்பிடுங்க அப்படின்னா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சேன். இதுவரையும் நான் தெய்வத்தை வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன். தெய்வத்தை வணங்குனோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் வணங்குங்க. இந்த பெண்கள்கிட்ட பூரா சொல்றேன், சாமி கும்பிடுறதுல ஒரு 2 விதம் இருக்கு. ஒன்னு பக்திக்காண்டி சாமி கும்பிடுறது, இன்னொன்னு பைத்தியமா சாமி கும்பிடுறது. பைத்தியமா சாமி கும்பிடலாம் பார்த்திருப்பியே, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி ஞாயிறு இப்படி 7 நாளும் பூடு 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 பூடுன்னு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறது. அப்படிலாம் இல்ல. சாமி கும்பிடுறதுனா என்னன்னே தெரியாம நிறைய பேர் ஆணும் பெண்ணும் கும்பிட்டு இருக்கீங்க. ஏன் சாமி கும்பிடுற நம்ம எல்லாம் கேளுங்க, கோயில்ல போய் எதுக்கு சாமி கும்பிடுறோம்? தினமும் போய் சாமி கும்பிடுறதுனால பக்தியெல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல கடவுள் இருக்கானா இல்லையா அது தனிப்பட்ட பிரச்சனை, அந்த விவாதத்துக்கு நான் வரல. அறிவியல் ரீதியா குரங்கில் இருந்ததே மனிதன் பிறக்கப்பட்டானா அப்படின்னு அறிவியல் ரீதியா சொல்றேன். ஒரு பக்கத்து தெய்வத்தின் வழியாத்தான் இந்த மானிட பிறவிகள்லாம் அந்த பூமியில பிறந்துச்சுன்னு ஒரு பக்கத்து சொல்றேன். இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் நடுநிலையா பேச வந்திருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல பிறந்துட்டான் கடவுளே. இந்த உலகத்துல என்னை நல்லா உடல் ஆரோக்கியத்தோட நல்ல கைகால் சுகத்தோட என்னை நல்லா படைச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். என்னால முடிஞ்சதை இந்த ஏழை பாளையக்கெல்லாம் நான் முடிஞ்ச அளவு நான் உதவி செய்கிறேன். அதுக்காண்டி நன்றி கடவுளே அப்படின்னு அந்த நன்றியை செலுத்துறதுக்காண்டிதான் இறைவன்கிட்ட போய் நம்ம எல்லாம் வேண்டுறோம் வணங்குறோம். இதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த பெண்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். பெண்கள் பூரா கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது 10 தாலி செயின் தங்க செயினை போட்டுக்கிட்டு 15 நெக்லஸை போட்டுக்கிட்டு போய் சாமி கிட்ட போய், சாமி பத்தியா என் புருஷனை கரைச்ச பண்ணி வட்டிக்கு வாசிக்கு வாங்கி 7 தாலி செயின் நல்லா இருக்கா அப்படின்னு போய்லாம் காட்டக்கூடாது. என்னைக்குமே ஆண்டவன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஒருபோதும் சத்தியமா விரும்பவே மாட்டேன். எளிமையான மனிதர்களை மட்டும்தான் இந்த உலகத்துல விரும்புவேன். அதனால தெய்வத்தை வணங்குங்க, கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா,
காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்தால் தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சபைகள் எல்லாம் ஏளனமாக பேசுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும் களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கொடுத்தவன் இழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே கொடுத்தவன் இழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் உன்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ கைதட்டலாம் தெய்வ திரு ராஜநடிகர் ஸ்ரீதேவன் அண்ணார் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு. ஆமா அன்பு ஒளிபரிக்கை நிலையத்தார் ஆபரேட்டர் அன்பு அண்ணன் அவர்கள் தம்பி அண்ணே எல்லாருமே சேர்ந்து எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பித்த பெருமைப்படுத்திய மதிமுறையா உரிய அன்பு ஒளிபரிக்கையில் பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா திருநுத்துப்பட்டியை சேர்ந்த பழனி பாதயாத்திரை குழு குருசாமி ராசு அண்ணார் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பு. ராசு அண்ணன் குருசாமி அன்பு கிராமத்தின் சார்பாக பாதயாத்திரை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். எனக்காக மதிமுறையா உரிய மறைந்த மாபெரும் ஜாம்பவான் ராஜ நடிகர். ஆமாம் அந்த பகுதிக்கே பேர் வாங்கி கொடுத்தவர். எங்கள் காரைக்குடி சங்கத்தில்
ஆமா இருந்தாரு. அந்த அண்ணனோட நான் நடிக்காத நாடகங்கள்லாம் கிடையாது. ராஜ நடிகர் மறைந்த ஸ்ரீதேவன் அண்ணன் அவர்கள் நினைவாக எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பிடுத்து பெருமெடுத்துள்ளார்கள். ஒரு அற்புதமான ஒரு ராஜ நடிகர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. அதில் எங்கள் அண்ணன் ஸ்ரீதேவன் ராஜ நடிகர் என்றாவே ஒரு தனி பெருமை உண்டு. அண்ணன் அவர்களை மனமார்ந்து நன்றி கலந்து அன்பளிப்பிடுத்து பெருமெடுத்திய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கலந்த கைதட்டி பெருமை சேர்த்து என் உயிரில் மேலான அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எண்ணகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிக்குமரியாகக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் செந்துறை கிராமம் செந்துறையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தர விநாயகர் ஸ்ரீ செந்திலாம்பதி நாதன் முருக பக்தர்கள் நடத்தும் 47ஆம் ஆண்டு தைப்பூச பாத யாத்திரை விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளியர் நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்குள்ள கலை மாமணிகள் செண்டடமலா வெற்றி முரசு கொட்டி தனக்குர்பானியை நாட்டிக் கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய திருச்சியைச் சேர்ந்த எம்பி தேவன் அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயிலின் குரலசை வாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமா விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கலை சேர்ந்த கே காயத்ரி பி அவர்கள் இன்றும் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றார். இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க தன்மைக்கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையமாகிய கருங்குளத்தைச் சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் இன்று தினம் கலகப்பிரிய நாரதராக நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு வழிகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஹார்மோனிய சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு தம்பிகமாகிய கோவில்பட்டியைச் சேர்ந்த SS கலைமணி எம்காம் அவர்கள் இன்று தினம் ஹார்மோனிய மின்பாட்டை இசைப்பார்கள். மலை தூவி வசந்தங்கள் ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் பண்பு தங்கையில் கத்தியில் குமம் சிரிக்கின்றது. பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்ந்த ஊர்வலம் நடக்கின்றது. நல்ல வாசிப்பு தாப்பா, வாசிப்பு சூப்பர் வாசிப்பு.
ஆனா அவங்க ஆடணும்னு நினைக்கிறாங்க. பனி கடுமையான பனி, கையை காலை பிடிச்சி இழுத்துப்படும் மேற்கொண்டு. இந்த பனிக்கு ஒரு கோட்டு போட்டு உட்காந்தாலும் 1 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் போத கரெக்ட்னு இறங்கிடும். அப்பா இந்த குளிருக்கு எவ்வளவு பெரிய சரக்கு அடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதா. ஆமா ரொம்ப சிரமம். சரக்குன்னு எல்லாருமே குடிக்கிறான். அதுலயும் நம்ம ஆளு இந்த வருஷம் இந்த தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல மட்டும் குடிப்பாங்க. வர கிட்டத்தட்ட 144 கோடிக்கு குடிப்பாங்க. ஆமா கோடி கணக்கு தான். எங்கிட்ட இருந்து குடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆமா அதுல இன்னொரு விஷயம். ஆமா இல்ல குடிச்சாளுக்கு எதுவும் காசு தர்றாங்களும் இல்ல. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அந்த காலத்திலயும் குடிப்பாங்க ஆளுங்க, இந்த காலத்திலயும் குடிக்கிறாங்க. குடிக்கிறத பத்திலாம் தப்பு இல்லை, அவங்க விருப்பம். இதுல நம்ம கருத்து சொல்ல முடியாது. அந்த காலத்துல ஒரு 35-30 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல 2 பேர் குடிப்பேன். குடிச்சாலும் என்ன பண்ணுவேன், டேய் நம்ம 2 பேரும் தண்ணி அடிச்சிருக்கான், ஊருக்குள்ள நம்ம தண்ணி அடிச்ச விஷயம் தெரிஞ்சுன்னா அசிங்கமா நினைப்பாங்க, இங்கிட்டு வா அப்படின்னு இப்படி தலையில துண்டை போட்டுக்கிட்டு போவாங்க. இப்ப ஊர்ல 2 பேர் குடிக்காம இருக்கேன். அவன் என்ன பண்றேன், டேய் பூரா தண்ணியை போட்டிருக்காங்க, இவங்கிட்ட போய் சிக்கனா நம்மளை கொண்டு விடுவாங்க, இங்கிட்டு வா அப்படின்னு இப்படி போறேன். இப்படி காலம் பிறந்துக்கிருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா அதற்கு அடுத்தபடியாக இங்கு தாயின் தந்தையமாக இங்கு சிறந்த முறையில் பலவாத்தை சேர்த்த அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையமாகிய ரூபன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு தாயின் தந்தையமாக விளங்கக்கூடிய அருமை தம்பி பாசமிகு தம்பி மனைவியை சேர்ந்த பிரபு அவர்கள் இடதும் தாளத்தை சேர்ப்பார்.